ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது டாடா இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் எஃப்ஓஎஃப் அப்படின்னு ஒரு என்எஃப்ஓ லான்ச் பண்ணிருக்காங்க. டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ல லான்ச் பண்ணிருக்கிற இந்த என்எஃப்ஓ பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்கிரீன்ல தெரியற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கைட் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ல புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற டாடா இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் எஃப்ஓஎஃப். எஃப்ஓஎஃப் அப்படிங்கிறது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஒரு ஃபண்ட் மேல இன்வெஸ்ட் பண்றது பேர் தான் எஃப்ஓஎஃப் னு சொல்லுவாங்க, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டாடா இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் ஃபண்ட், இந்த ஃபண்ட் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஆல்ரெடி இருக்கிற ஃபண்ட்லயும் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் ஆல்ரெடி இருக்கிற ஃபண்ட்லயும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது. இந்த ரெண்டு ஃபண்ட்லயுமே பாத்தீங்கன்னா 65% 35% அலோகேஷன் வைக்க போறாங்க. அதனால தான் இந்த ஃபண்ட் பேரு டாடா இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ். அதாவது இன்கமும் இருக்குது ஆர்பிட்ராஜும் இருக்குது, ரெண்டு எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. இது ஒரு blended strategy aiming for low volatility accrual plus equity arbitrage returnsக்காக தான் இந்த ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன ஃபண்ட் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டாடா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ல 100% HT equity portfolio, அதாவது ஈக்விட்டி ஓரியன்டடா இருக்கிறது தான் இந்த வந்து பியூர் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட். கிட்டத்தட்ட ஷார்ட் டர்ம் ரிட்டர்ன்ஸ்க்காக ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே நீங்க ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா டாடா கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலோகேஷன், அதாவது கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. டியூரேஷன் ஆக்டிவ் டியூரேஷன் மேனேஜ்மெண்டா இருக்கும். பட் தென் ஈக்விட்டி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இருக்காது, சேஃபா இருக்கும், கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கும் FD விட. இப்போ இந்த ரெண்டுத்துலயும் வந்து எக்ஸ்போஷர் 65% 35% வைக்கிறதுனால டாடா இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு இருக்க போகுது இந்த ஃபண்ட். சோ இதுல ஸ்டெபிலிட்டியும் இருக்கும், டாக்ஸ் எஃபிஷியன்சியும் இருக்குது, அண்ட் பொட்டன்ஷியலும் நல்லா இருக்கு growth எடுத்து கொடுக்க. இந்த என்எஃப்ஓ பத்தின டீடைல்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி டாடா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த என்எஃப்ஓ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். டாடா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாவே வந்து ஈக்விட்டி ஸ்டாக்ஸ், மார்க்கெட் கேப் இருக்கும், ஷிப்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் மாத்தி தான் பண்ணுவாங்க. பட் தென் இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லிக்விடிட்டி கண்ட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். டாக்ஸேஷன் டாடா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி டாக்ஸேஷன் தான் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் அதுவே இந்த பக்கம் டாடா கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் குவாலிட்டி வந்து 80% மேல வந்து AAA ரேட்டட் பாண்ட்ஸ் தான் இருக்கும், அதாவது ஹை குவாலிட்டி பாண்ட்ஸ். டியூரேஷன் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், பிட்வீன் 1 to 4 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கும். லிக்விடிட்டி ஹை லிக்விடிட்டி இருக்கும், டைவர்சிஃபைடாகவும் ஆக்டிவ் ட்ரேடிங் சொல்ல வராங்க. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வந்து டைவர்சிஃபை பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பாண்ட் செலக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சோ டாடா கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட், டாடா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட், இந்த ரெண்டு ஃபண்ட்லயும் இவங்க வந்து அலோகேஷன் வைக்க போறாங்க. இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைடு. டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் சொல்லிருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டிக்கு ஒரு டாக்ஸேஷன், டெட்டுக்கு ஒரு டாக்ஸேஷன் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸேஷன் வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபிக்ஸ்ட் இன்கம்க்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் ஃபண்ட், இந்த என்எஃப்ஓ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபண்டுக்கு வேற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா less than 12 months 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணா 20% ஃபிளாட்டா நீங்க பே பண்ணனும் ஆன் தி கெயின். அது வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டுக்கு. இதே நீங்க ஃபிக்ஸ்ட் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ல ஸ்லாப் ரேட் என்ன இருக்கோ அதை நீங்க பே பண்ணனும் ஆன் தி கெயின். அதே நீங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பாக்கும்போது more than 12 months ஹோல்ட் பண்ணி நீங்க வித்ட்ரா பண்ணும்போது 12.5% above 1.25 lakh of exemption. சோ வர ப்ராஃபிட்ல 1.25 lakh வரைக்கும் எக்ஸம்ப்ட், அதுக்கு மேல இருக்கிற ப்ராஃபிட்க்கு 12.5% பே பண்ணனும் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல. இது வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்ட். இதே ஃபிக்ஸ்ட் இன்கம் பாக்கும்போது கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ல as per slab rate. இப்போ இந்த இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், இந்த என்எஃப்ஓ இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்லாப் ரேட். அதே வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பாத்தீங்கன்னா more than 24 months அதுக்கு மேல ஹோல்ட் பண்ணிட்டு எடுக்கிறவங்களுக்கு 12.5% லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வச்சிருக்காங்க. ஹோல்டிங் பீரியட் ஐடியல் ப்ராடக்ட் ஹோல்டிங் பாக்கும்போது less than 1 year னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் கேட்டகரி டெட் ஃபண்ட்ஸ் வச்சுக்கலாம். பிட்வீன் 1 to 2 year னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் வச்சுக்கலாம். more than 2 years வைக்க போறீங்க அப்படிங்கறப்போ இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் எஃப்ஓஎஃப் இந்த என்எஃப்ஓ பெட்டரா இருக்கும்னு சொல்ல வராங்க. இந்த ஃபண்டோட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் டைப் வந்து ஓபன் எண்டட், லாக் இன் எதுவும் கிடையாது, எப்பனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்பிட்ராஜ் பேஸ்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் பிளஸ் வந்து டெட் எக்ஸ்போஷர் இருக்க போகுது. எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 0.25% வச்சிருக்காங்க. if redeemed or switched out expiry of 30 days from the date of allotment. அதாவது 30 நாளுக்குள்ள நான் வித்ட்ரா பண்ணிட்டாலோ இல்ல காசை வெளியில எடுத்துட்டாலோ இல்ல ஸ்விட்ச் பண்ணாலோ எனக்கு வந்து 0.25% பிடிப்பாங்க. அதே 30 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தோம்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 5,000 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் சைலேஷ் ஜெயினும் மிஸ்டர் அபிஷேக் சோதாலியா பாத்துக்க போறாங்க. என்எஃப்ஓ ஓபன் டேட் பாத்தீங்கன்னா 5th May 2025 ஓபன் டேட், க்ளோஸ் டேட் 19th May 2025 வரைக்கும் இருக்குது.
இருக்குது. இது ஒரு லோ ரிஸ்க்ல போகணும், பிளஸ் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸும் பெட்டரா வரணும், ஒரு 2 வருஷத்துக்கு மேல நான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல இதை தவிர வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், எங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கைடன்ஸ் கொடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. எங்க மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. பை பை.